ஹாய் ஆல், வெல்கம் டு தினம் ஒரு திருக்குறள் சீரீஸ். திருக்குறள் எண் 37. பால், அறத்துப்பால், இயல், பாயிரவியல், அதிகாரம், அரண் வலியுறுத்தல். குறள். அறத்தாறு இதுவென, வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பொருள். அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் இன்பத் துன்பங்கள் இரண்டையும் எளியவாகக் கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள். தீய வழிக்குத் தங்களை ஆட்படுத்திக் கொண்டவர்களோ பல்லக்கைத் தூக்கிச் சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமின்றி வாழ்வையே பெரும் சுமையாகக் கருதுவார்கள். இதை ஒரு கதை வடிவில் பார்ப்போமா? மரியாதை, புகழ், பதவிகள் இவையெல்லாம் ஒருவர் உயரத்தைக் கூறலாம். ஆனால் ஆரம், அது அவர்கள் நடையில்தான் தெரியும். பெரிய வீதி, ஊர் முழுக்க கியாடிகள், மக்கள் உற்சாகத்துடன் நிற்கின்றனர். மழை விழும் நேரம், சிவிகை மெதுவாக நகர்கிறது. ஆனால் உள்ளே யாருமில்லை. பெரியவர் வருகை தருகிறாரே, ஆனால் ஏன் சிவிகை காலியாக? ஒருவர் நடந்து வருகிறார், சிரிப்புடன் மிதமான நடையோடு, சிவிகை தூக்கும் மனிதருடன் பக்கத்தில். பெரிய இடத்தில் இருப்பவர், ஆனால் பெரிய மனதோடு நடக்கும் ஒருவர், சிவிகை சுமக்கும் மனிதரின் உழைப்பை மதித்து அவரோடு நடந்து செல்கிறார். அதுதான் உண்மையான அறம். அவர் நடக்கிறார். ஆனால் அதுவே அனைவரின் மனத்தில் அழியாத பாதையை பதிக்கிறது. அறத்தின் ஆறு இது என்று சுட்டிக்காட்ட தேவையில்லை. அதை அவர் நடந்து காட்டினார். அது ஒரு நாள் அல்ல, ஒரு வழி. இந்த திருக்குறள் சீரீஸை தொடர்ந்து பார்க்கணுமா? எடிடெயின்மெண்ட் டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.